ஹாய், நான் உங்க வைல்டு பிரின்சஸ். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிஞர், ஆங்கில கவிஞர் எமிலி டிக்கின்சன். அவங்களோட கவிதைகளை ந ஜெயபாஸ்கரன் சாய்மான வெளிச்சம் அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்து, தமிழ்ல மொழிபெயர்த்து கவிதை தொகுப்பா போட்டிருக்கிறாரு. அந்த கவிதை தொகுப்புல இருந்து ஒரு கவிதை பார்க்கலாம். நாம் பெற்றிருக்கும் வாழ்க்கை மிக பெரியது. நாம் பார்க்க இருக்கும் வாழ்க்கையோ அதை விஞ்சக்கூடியது என அறிவோம். ஏனெனில் அது முடிவில்லாதது. ஆனால் பரவெளி அனைத்தும் பார்க்கப்பட்ட பின், ஆட்சி பரப்பு அனைத்தும் காட்டப்பட்ட பின், சின்னஞ்சிறு மனித இதயத்தின் பரப்போ அதையெல்லாம் சுருக்கி விடுகிறது சூனியமாக. அதாவது இது ஒரு தன்னம்பிக்கை கவிதை மக்களே. ஒரு வெளி நம்ம பார்க்கக்கூடிய வான்வெளி, சரியா? நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இனியும் நான் பார்க்க வேண்டிய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப பெருசாவும் இருக்கலாம். இப்ப எப்படின்னா, அந்த நான் பார்க்க வேண்டிய அந்த அண்டவெளி என்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போகலாம். ஒரு பயணம் பண்ணி போகலாம், எங்கனாலும் போகலாம். ஆனா இந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா, நாம் பெற்றிருக்கும் வாழ்க்கை மிக பெரியது. நாம் பார்க்க இருக்கும் வாழ்க்கையோ அதை விஞ்சக்கூடியது என அறிவோம். ஏனெனில் அது முடிவில்லாதது. நம்ம இந்த வெளி இருக்குல்ல, நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வெளி ஒரு முடிவெளி அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பரப்பு ஒரு முடிவெளி அப்படின்னு சொல்லுதாங்க. என்னன்னா, நம்ம இதயத்தோட ஒப்பிடும்போது நம்ம பார்த்துட்டு இருக்க வாழ்க்கையும் இனியும் நம்ம பார்க்க போற வாழ்க்கையும் ஒண்ணு இல்லாம சூனியமா போயிரும் அப்படிங்கறதுதான் இந்த கவிதை சொல்லுது மக்களே. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்க இதயத்துல இருந்து நீங்க எவ்வளவு தூரம் பாக்கீங்களோ அதுதான் அந்த பார்வை. இப்போ நம்ம சின்னதா பார்த்தோம்னா அது சின்னது, இந்த பரப்பை இந்த சின்னதா பார்த்தோம்னா சின்னது, பெருசா பார்த்தா அது பெருசு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, நம்ம மனசுதான் காரணம் மக்களே. அதுதான் இந்த கவிதையில சொல்லுதாங்க. நம்ம மனசை கொண்டு ஒரு விஷயத்த பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிரும்ன்றதான் சொல்றாவா. இப்ப அதை எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப நான் இப்ப நம்ம ஒரு டிகிரி படிச்சா போதும். அந்த டிகிரி படிச்சுட்டு அந்த ஒரு டிகிரி வச்சுட்டு நான் எங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் இவ்வளவு வேலை பார்த்துப்பேன், இல்ல நான் ஒரு துணிக்கடையில போய் நின்று பொழைச்சுக்கிடுவேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் போதும்ப்பா, நான் அதை வச்சு வாழ்ந்துக்கிடுவேன் அப்படின்னு நினைச்சா அது ஒரு சின்ன பார்வை. அதையும் எது டிசைட் பண்ணுது? நம்ம மனசுதான் தீர்மானிக்கு, கரெக்டா? இது நான் கூட 4 டிகிரி முடிக்கணும், நான் ஒரு தொழிலதிபர் ஆகணும், எனக்கு கீழே ஒரு 10 பேரை வேலைக்கு வைக்கணும், அப்படியே ஹாயா எங்க வேணாலும் போயிட்டு எங்கனாலும் வரணும் அப்படின்றத நான் தீர்மானிக்கிறதும், இப்படியும் ஒரு 2ஆம் தர மக்கள்னும் இருக்காங்க, இப்படியும் மக்கள் இருக்காங்க, சரியா? அப்ப இதெல்லாம் தீர்மானிக்கிறது நம்ம மனசு தானே. அப்போ இந்த இந்த வெளியெல்லாம் நமக்கு என்ன வெளி? அதுதான் இந்த இடத்துல சொல்லுதாங்க. சின்னஞ்சிறு மனித இதயத்தின் பரப்போ அதையெல்லாம் சுருக்கி விடுகிறது சூனியமாக. டேய், நீ எங்க இதயத்துக்கு முன்னாடி இந்த பரப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, அது ஒரு சின்னதா போயிரும். நான் ஒரு விஷயத்த பார்க்கல, அதுதான் பெருசு. இந்த இதயத்தை கொண்டு நம்ம ஒரு விஷயம் பார்க்கோம்ல, அதெல்லாம் இதை சுருக்கிறோம், இது ஒண்ணு இல்லாம போய்க்கிறோன்றதான் இந்த கவிதை சொல்லுது மக்களே. நல்ல ஒரு மோட்டிவேஷனலான கவிதை.